ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்ட் 3ல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடும் பொழுது அந்த நவுனுக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் ஒரு ஹேண்ட், க்ளோஸ் ஒரு ஐஸ், இந்த மாதிரி யுவர் அப்படிங்கிற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வர்றது மாதிரி பார்த்தோம். சில விதிவிலக்குகளும் பார்த்தோம். இப்போது ஆர்டிகிள்ஸ் பார்ட் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோத்திங், உடுப்புகளை பற்றி ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடும் பொழுது அதுக்கு முன்னாலேயும் பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கும் சில விதிவிலக்குகளையும் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ பாருங்கள். ஒமிட் டி பிஃபோர் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோத்திங். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோத்திங் முன்னால் தாங்கிறத பயன்படுத்த வேண்டாம், ஒமிட் பண்ணிடலாம். இட் நார்மலி ப்ரிஃபிக்ஸஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொதுவாக ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோத்திங் ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது வேர் யுவர் ஷர்ட்டு, வேர் யுவர் பேண்ட்டு, வேர் யுவர் ஷாரி, ரிமூவர் பேண்ட்டு, ரிமூவர் ஷர்ட்டு. இப்போது இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த ஷர்ட்டு பேண்ட்டுக்கு முன்னால் யுவருங்கிற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வருது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். She sees the child's collar, but it could be expressed. She sees the child by the collar. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். She sees the child's collar அப்படின்னு சொல்லும்போது the childsன்னு வந்திருக்கு. சைல்டு கொடுத்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்கு. அதாவது இது பொசசிவ் நவுன்னு சொல்கிறோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது ஹிஸ் ஹருங்கிறதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது வந்து பொசசிவ் நவுன். அந்த பொசசிவ் நவுனும் வரும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக த சைல்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. சரியா? பொசசிவ் நவுன். காலர் அப்படிங்கிறது அடுத்து வருது. அப்போ பொசசிவ் நவுன் வந்திருக்கு. காலருக்கு முன்னால் பொசசிவ் நவுன் வந்திருக்கு. ஆனால் இதை வேறு விதமாக சொல்லலாம். பட் இட் குட் பி எக்ஸ்பிரஸ்டு. இந்த மாதிரி சொல்லலாம். எந்த மாதிரி சொல்லலாம்? சி சீஸ் த சைல்டு பை த காலர். இதில் காலர் வந்திருக்கு. ஆனால் காலருக்கு முன்னால் தாங்கிறது கொடுத்துருக்கு. என்ன முதல்ல வந்து காலருக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் பயன்பட்டுருக்கு. இதில் காலருக்கு முன்னால் தாங்கிறது பயன்பட்டுருக்கு. ரெண்டு வித்தியாசமாக இருக்க ரூல்ஸ் அப்படின்னா கொஞ்சம் விதிவிலக்கு. ஆனால் இந்த ரெண்டுக்கும் அர்த்தமும் மாறுபடும். முதல் சென்டென்ஸ் சி சீஸ் த சைல்ட்ஸ் காலர்னு சொல்லும் பொழுது அவள் அவனுடைய காலரை பிடித்தாள். குழந்தையோட காலரை பிடித்தாள். காலர் தான் இங்கே முக்கியம். ரெண்டாவது வாக்கியத்தில் சி சீஸ் த சைல்டு பை த காலர் அப்படின்னு சொல்லும்போது அவள் குழந்தையை பிடித்தாள். எதை கொண்டு? காலரை கொண்டு. அப்போ அங்கே குழந்தை தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் லேசான வித்தியாசம் இருக்குது. அதே போல் உள்ள எக்ஸாம்பிள் தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள். ஷீ டிராக்டு ஹிஸ் ஸ்லீவ்ஸ். ஷீ டிராக்டு ஹிம் பை த ஸ்லீவ்ஸ். ஷீ டிராக்டு ஹிஸ் ஸ்லீவ்ஸில் அவள் எதை இழுத்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ் ஸ்லீவ்ஸை பிடித்து இழுத்தாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் she dragged him by the sleeves. அவள் அவனை இழுத்தாள். எதை கொண்டு? ஸ்லீவ்ஸை கொண்டு இழுத்தாள். அப்போ இதில் வந்து அவனை இழுத்தாளுங்கிறது தான் முக்கியத்துவம் பெறுது. மொதல் வாக்கியத்தில் ஸ்லீவ்ஸ் தான் முக்கியத்துவம் பெறுது. ஓகேயா? அதனால் பொதுவாக ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோத்திங்கை ஒரு வாக்கியத்தில் சொல்லும் பொழுது அந்த நவுனுக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் பயன்படுத்தணும். சில விதிவிலக்குகளையும் பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் தான் பயன்படுத்தணுமா வேண்டாமுங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் செகண்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் தேர்ட் பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஓகேயா? தேர்ட் பாயிண்டில் கூட கீழே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு கொடுத்துருக்கு. அந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸை முதல்ல பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ், கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு நவுன்ஸ் இருக்குங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். கவுண்டபிள் நவுன்ஸுங்கிறது எண்ணக்கூடியது, அன்கவுண்டபிள் நவுன்ஸுங்கிறது எண்ண முடியாதது. இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லேயும் 3 விதம் இருக்குது. 2 விதம் இங்கே கொடுத்துருக்கு. அது என்ன? முதல் விதம் என்ன அப்படின்னா சப்ஸ்டன்சஸ். காஃபி, டீ, வாட்டர், சாண்டு, டஸ்ட்டு, ஆயில் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. இந்த பொருட்களெல்லாம் எண்ண முடியாது. இப்போது காஃபி எண்ண முடியுமா? முடியாது. ஆனால்
வேறு மாதிரி சொல்லலாம். என்றதுக்காக வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏ கப் ஆஃப் காஃபி, ஏ கப் ஆஃப் டீ, ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஏ யூனிட் ஆஃப் சாண்ட், ஏ கிளவுட் ஆஃப் டஸ்ட், ஏ ட்ராப் ஆஃப் ஆயில், இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். கீழே இருக்கக்கூடியது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் பாருங்கள். இதை நம்ம பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். பாருங்கள், அட்வைஸ், பியூட்டி, கரேஜ், ஃபியர், பிட்டி, மெர்சி, ரிலீஃப், சஸ்பிஷன், ட்ரெட், டிஸ்லைக், ஷேம், ரிலீஃப், லவ், கைண்ட்னஸ், இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அதனால் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம முன்னால் ஆர்டிக்கிள் பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலே இதுக்கு முன்னே இந்த தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள், என்ன கொடுத்துருக்குன்ட்டு. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் யூஸ்டு இன் ஏ ஜென்ரல் சென்ஸ் வித்தவுட் ஏ ஆன். இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பயன்படுத்தும் போது முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏயோ ஆனா பயன்படுத்த வேண்டாம் பொதுவாக சொல்லும் பொழுது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நம்ம ஏயோ ஆனா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேயா? இப்போ பாருங்கள், பொதுவாக சொல்றதுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்கள். லவ் இஸ் இம்பார்ட்டண்ட், கைண்ட்னஸ் இஸ் எ வெர்ச்சு. இது பொதுவாக சொல்கிறது. லவ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கைண்ட்னஸ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை பயன்படுத்தும் போது ஆர்டிக்கிள் எதுவும் பயன்படுத்தலை. லவ் இஸ் இம்பார்ட்டண்ட், லவ்க்கு முன்னால் ஆர்டிக்கிளில், கைண்ட்னஸ்க்கு முன்னாலேயும் ஆர்டிக்கிளில். ஏன்னா இது பொதுவான குணம். இந்த பொதுவான குணத்தை சொல்லும் பொழுது நம்ம ஆர்டிக்கிள் பயன்படுத்த வேண்டாம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். Some abstract nouns can be used in a particular sense with a an, but in the singular only. அப்போது இதில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, பர்டிகுலர் சென்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை பயன்படுத்தும் போது ஏ அல்லது ஆன்கிற ஆர்டிக்கிளை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை எப்படி பயன்படுத்தணும்? சிங்குலராக தான் பயன்படுத்தணும், ப்ளூரலாக பயன்படுத்தக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். இட் வாஸ் எ ரிலீஃப் டு சிட் டவுன். இட் வாஸ் எ ரிலீஃப் டு சிட் டவுன். ரிலீஃப் கிடைக்குது எதில்? சிட் டவுன். அப்போ குறிப்பிட்டு உட்கார்வதனால நமக்கு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறனால அந்த ரிலீஃப்ங்கிற அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னால் ஏங்கிறது பயன்பட்டுருக்கு. அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள். ஹி ஹேட் அ குட் நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் அவனுக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படிங்கிறனால அந்த குறிப்பிட்ட மேத்தமெட்டிக்ஸ்னு அறிவு இருக்கிறதுனால நாலேஜுக்கு முன்னால் ஏங்கிறது பயன்பட்டுருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஹேஸ் அ டிஸ்லைக் ஆஃப் கோல்டு வெதர். கோல்டு வெதர் அவனுக்கு பிடிக்கலை, விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கோல்டு வெதர்னு வந்திருக்கிறதுனால, பர்டிகுலராக சொல்கிறதுனால, குறிப்பாக சொல்கிறதுனால டிஸ்லைக் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னால் ஏ பயன்பட்டுருக்கு. அடுத்தது பாருங்கள். ஷி ஹேஸ் அ ட்ரெட் ஆஃப் ஃபெயிலியர். தோல்வி கண்டு பயம். அந்த குறிப்பிட்ட தோல்வியை குறிப்பிட்டதுனால அந்த ட்ரெட்டுக்கு முன்னால் ஏ பயன்பட்டுருக்கு. அது ட்ரெட்டுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இட் இஸ் அ ஷேம் தட் ஹி வாஸ் நாட் பெய்டு. அவனுக்கு பணம் கொடுக்கல. எதுக்கு அவமானம்? ஷேம்ங்கிறது அவமானம். எதனால் அவமானம்? அவனுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவமானம். அதனால் அந்த ஷேம்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதுக்கு முன்னால் ஏ பயன்பட்டுருக்கு. அடுத்தது பாருங்கள். இட் இஸ் எ பிட்டி தட் யூ ஆர் நாட் ஹியர். அதனால் இங்கே இல்லைங்கிறது குறிப்பிட்டு சொல்கிறதுனால அந்த பிட்டிக்கு முன்னால் ஆர்டிக்கிள் பயன்பட்டுருக்கு. பிட்டிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ புரியுதா? எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் ஏ அல்லது ஆன்கிறது பயன்படுத்தணும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னால், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. அதாவது பொதுவாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொன்னோம்னா அதுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன் பயன்படுத்த வேண்டாம். குறிப்பிட்டு சொன்னோம்னா அதுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன்கிறத பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Let us meet in the next video.